வணக்கம். அமெரிக்க, இஸ்ரேல், ஈரான் போர் 17வது நாள் மிக பெரும் ஒரு அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்றது. ஈரான் 2 நாட்களுக்கிடையில் ஈரானின் 3வது தளபதியும் இஸ்ரேலினால் கொல்லப்பட்டிருக்கின்றார். புலனாய்வுத்துறையின் தலைவர் இஸ்மாயில் ஹரிப் நேற்று இரவு இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய பங்கபஸ்டர் குண்டு தாக்குதலில் அவர் குடும்பத்துடன் இல்லம் முற்றுமுழுதாக தகர்க்கப்பட்டதில் கொல்லப்பட்டிருந்தார். அதன் பிற்பாடு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து தென் ஈரான் பகுதியில் இருக்கின்ற இயற்கை வாயு நேச்சுரல் கேஸ் வயலை தாக்கியிருந்தன. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அனுமதியை வழங்கியதாக ஆக்சியோஸ் என்ற அமெரிக்க தளம் தெரிவித்திருந்தது. பாஸ் நேச்சுரல் கேஸ் ஃபீல்ட் என்கின்ற இந்த பகுதி புஷர் பகுதி மாநிலத்தில் அமைந்திருக்கின்றது. அது 70% எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரத்தை ஈரானுக்கு வழங்குவதற்கு அந்த கேஸ் தான் பயன்படுத்தப்படுவதுண்டு. அது மட்டுமல்லாது ஈரான்ட கிட்டத்தட்ட 80% எரிவாயு தேவையையும் அதுதான் பூர்த்தி செய்கின்றது. இந்த நடவடிக்கையானது, அதாவது ஈரான் முன்னரே தெரிவித்திருந்தது, தனது எரிவாயு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் தான் அந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கின்ற எரிவாயு தளங்கள் மீது, மற்றது எண்ணெய் குதங்கள் மீது அல்லது எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று. அதற்கு அமைவாக இந்த தாக்குதல் நடைபெற்றவுடன் ஈரான் உடனடியாகவே 5 எண்ணெய் வயல்களுக்கு, அதாவது அருகில் உள்ள சவுதி அரேபியாவாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், UAE-ஆக இருக்கலாம், இந்த நாடுகளின் எண்ணெய் வயல்களுக்கு உடனடியாகவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 5 எண்ணெய் வயல்களிலிருந்து மக்களை வெளியேறுமாறு. அதைத் தொடர்ந்து முதலாவது தாக்குதல் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வயல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. 2 ஏவுகணைகளையும் தாங்கள் இடைமறித்து விட்டதாக சவுதி அரேபியா கூறியிருந்தாலும், ஆனால் 2ம் வீழ்ந்து வடித்ததை பிறகு பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிகப்பெரிய நெருப்பு கோலங்கள் எழுந்திருந்தது. சவுதி அரேபியாவின் 2 எண்ணெய் வயல்கள் ரியாத்துக்கு அண்மையாக தாக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. அரம்கோ நிறுவனத்தின் எண்ணெய் வயலும் தாக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. அதன் பிறகு கட்டாரில் இருக்கின்ற ராஸ் லஃபான் எண்ணெய் வயல் தாக்கப்பட்டிருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 6 இடங்களில் குண்டுகள் ஏவுகணை வீழ்ந்து வடித்திருக்கின்றது. இந்த ஏவுகணையால் வயல் முற்றாக தீப்பற்றி எரிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் வயல் இந்த எண்ணெய் வயல். ஆசிய நாடுகளுக்காக இருக்கலாம் அல்லது ஐரோப்பாவுக்காக இருக்கலாம். இந்த நாடுகளுக்கு இந்த வயலிலிருந்து தான் பெருமளவான எண்ணெய்கள் செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற ராஜதந்திரிகள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இது மிகப்பெரிய ஒரு எரிவாயு பற்றாக்குறையை உலகத்தில் ஏற்படுத்தும் என்றும், மேலும் தடைகளை ஏற்படுத்தும் என்றும், பெருமளவான விலையேற்றத்தை அதிகரிக்கும் என்றும் கூறுகிறார்கள். அதாவது பாபக் ஹெஃபெரி என்றவர் பேராசிரியராக இருக்கிறார், இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அட் அமெரிக்கன் யூனிவர்சிட்டி. அவர் இந்த கட்டார் லாஸ் ரஃபன் எண்ணெய் எரிவாயு தளம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பாக கூறும்போது, இது மிகவும் ஒரு கிரிட்டிக்கல் LNG ஃபெசிலிட்டிஸ் என்று கூறியிருக்கின்றார். கிட்டத்தட்ட 77 மில்லியன் டன் இயற்கை வாயுவை ஒவ்வொரு வருடமும் அது உற்பத்தி செய்வதுண்டு. அந்த 77 மில்லியன் டன் என்பது உலகத்தின் LNGயில் ஒரு 25%. இது தடைப்படுமாக இருந்தால் உலகத்தின் எரிவாயுக்களின் விலை மிக அதிக அளவுக்கு அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இது ஐரோப்பிய ஒன்றியத்தை, குறிப்பாக நீங்கள் பார்த்தால் ஜெர்மனியை மிகவும் கடுமையாக பாதிக்கும். ஏற்கனவே ஜெர்மனி ரஷ்யாவினால் ஏற்பட்ட எரிபொருள்
நெருக்கடியால் ஜெர்மனியின் உற்பத்தி துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தற்போதைய இந்த தாக்குதல் ஜெர்மனியை கடுமையாக பாதிக்கும். ஏனென்று சொன்னால் எல்என்ஜியை வந்து ரஷ்யாவிடமிருந்து தான் இவர்கள் முதலில் பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர் உக்ரைனுடனான சண்டையின் பின்னர் நோர்த் ஸ்ட்ரீம் பைப்லைனை கூட கொண்டு வைத்து தகர்த்திருந்தார்கள். அதுக்கு அப்பால் பார்த்தால் ஜப்பான், துருக்கி, இந்தியா உட்பட பல நாடுகள், இலங்கை உட்பட பல நாடுகள் இதில் பாதிக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார். சிறிய நாடுகளை பொறுத்தவரையில், அதாவது குளோபல் சவுத்தில் இருக்கிற, அதாவது தென் பிராந்தியத்தில் இருக்கின்ற சிறிய நாடுகள் இதனால் பெருமளவில் பாதிக்கப்படுவதுடன் பொருளாதாரத்திலும் வீழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதாவது இந்த தாக்குதல் வந்து உலகத்தின் எரிபொருள் தேவையில் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. வியாபாரங்கள் பாதிக்கப்படும், உணவு உற்பத்தி பாதிக்கப்படும், தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும் என்று சொல்லி ஒவ்வொரு நாடும் இதன் வலியை உணரக்கூடியதாக இருக்கும் என்று அந்த பேராசிரியர் கூறியிருக்கின்றார். அதாவது இந்த தற்போதைய உலக ஒழுங்கில் வந்து எரிபொருள் அந்த ஒவ்வொரு நாட்டின் பொருளாதாரத்திலும் மிக முக்கிய முதுகெலும்பாக இருக்கின்றது. அதுகின்ற விலையேற்றம் வந்து குளோபல் இன்ஃப்ளேஷன், உலகத்தின் பணவீக்கத்தை கடுமையாக அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் அபுதாபியில் இருக்கின்ற கேஸ், அதாவது எரிவாயு தளமும் தற்போது மூடப்பட்டிருப்பதாக கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அங்கும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதை சுடும்போது அவற்றின் பாகங்கள் வீழ்ந்ததால் அங்கு சேதங்கள் ஏற்பட்டதால் அந்த நிலையம் உடனடியாக மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த எரிபொருள் வயல்கள் மீதான தாக்குதல் வந்து உடனடியான உற்பத்தியை பாதிப்பது மட்டுமல்லாது அதனை மீள ஆரம்பிப்பதற்கு அதிக காலம் எடுக்கும் என்று மேக்சிம் சோனியன் என்ற எனர்ஜி எக்ஸிக்யூட்டிவ், அவர் வந்து ஸ்டாட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற சென்டர் ஃபார் ஃபியூவல் அண்ட் ஃபியூச்சர் என்ற டிபார்ட்மெண்ட்டை வேலை செய்கிறவர். அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், இந்த கட்டாரில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் வந்து இது வந்து அந்த ப்ரொடக்ஷன் அதை மீண்டும் இயங்க வைப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஏனென்றால் அது கட்டார் அரசு கூறியிருக்கின்றது சஸ்டைனபிள் டேமேஜ் என்று சொன்னால் பெருமளவான சேதம் என்று தான் கூறியிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போதே தெரிகிறது அவ்வளவு தூரத்துக்கு அது எரிந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து தற்போது ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், அதாவது இந்த தாக்குதலுடன் அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும், இனிமேல் இந்த எரிபொருள் வயல்கள் மீதான தாக்குதல்களை தாங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லியும், இது தாங்கள் ஈரானுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று இதை செய்ததாகவும் அதை கூறியிருக்கின்றார். இந்த தாக்குதலுடன் எண்ணெய் விலை வந்து கிட்டத்தட்ட $98 இருந்தது, இப்போது $110 மாறியிருக்கின்றது. இது நான் கூறுவது $110 என்று ஈரான் மீதான தாக்குதலுக்கு பிறகுதான் 110 மாறியது. ஆனால் இப்போது கட்டார், சவுதி அரேபியா மீது நடைபெற்ற தாக்குதலுக்கு பிறகு இன்னும் அதன் விலை தெரியவில்லை. ஆனால் நாளை காலை அது மேலும் அதிகரிக்கலாம் என்றுதான் கூறப்படுகின்றது. சில சமயங்களில் $150 சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று கூறப்படுகிறது. இதில் என்ன ஒரு இந்த போரியல் வியூகம் என்று சொன்னால், ஈரான் வந்து சிஸ்டமேட்டிக்கலாக, அதாவது ஒவ்வொரு நாளும் அது இந்த யுஏஇன் எக்கானமி மற்றது வளைகுடா நாடுகளின் எக்கானமியை சிஸ்டமேட்டிக்காக மெல்ல மெல்ல தகர்த்து கொண்டு வருகின்றது. தனியாக ஒயில் மட்டும் இல்லை, தனியாக கேஸ் மட்டும் இல்லை, டூரிசமாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் செக்ஷன், விமான சேவையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மெல்ல மெல்லமாக தகர்த்து கொண்டு வருவதாக அதானிகள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த 20 வருடங்களாக யுஏஇயை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிருந்தது. அதாவது வான் போக்குவரத்தாக இருக்கலாம், எமிரேட்ஸ் விமானம் உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்றது.
ஏவியேஷன் செக்டர் என்று சொல்கிறது. அது வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை அந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கின்றது. ஒரு வருடத்துக்கு 90 மில்லியன் மக்கள் அந்த விமான நிலையத்தால் போய் வருகிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட ஈராண்டு சனத்தொகை அளவு மக்கள். வேர்ல்டுன்ற மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் பிளேயராக இருந்தது அந்த விமான நிலையம். த எமிரேட்ஸ் கிட்ட இருக்கின்ற விமானங்கள்ன்ற பெறுமதி மட்டும் கிட்டத்தட்ட 150 பில்லியன் டாலர்கள். துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதாவது இது வந்து இந்த சண்டைக்கு முதல் 90 மில்லியன் மக்களை ஒவ்வொரு வருடமும் 90 மில்லியன் மக்கள் அந்த விமான நிலையத்தை பாதிப்பது. அது மட்டுமல்லாது எண்ணெய் வியாபாரம், அதில் வருகின்ற வருமானமும் மிக அதிகம். அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட், குளோபல் ஏர்போர்ட், ஐரோப்பாவில் இருக்கிற மக்களாக இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கிற மக்களாக இருக்கலாம், பெருமளவானவர்கள் துபாயில் தான் பெருமளவான முதலீடுகளை செய்திருந்தார்கள். விமானத்துறையாக இருக்கலாம், சுற்றுலாத்துறையாக இருக்கலாம். கிட்டத்தட்ட துபாயின் UAE சனத்தொகை 12%. 88% மக்கள் வந்து வெளிநாட்டவர்கள் தான் அங்கு சென்று, கூடுதலாக பிரித்தானியாவிலிருந்து கூட 2.5 லட்சம் மக்கள் அங்கு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்றால், அதாவது டேக்ஸ் ஃப்ரீயாக விட்டார்கள், அவ்வாறான ஒரு நிலை. இப்போ ஜியோக்ராஃபிக்கல் லொக்கேஷனை பொறுத்தவரையில் ஆசியாவுக்கு, ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையிலான ஒரு க்ராஸ் ரோட்டில் அது இருக்கிறது. அதுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. அதாவது குளோபலுக்கு இந்த விமான போக்குவரத்தை பொறுத்தவரையில் ஒரு டிரான்சிட் ஹப் என்று சொல்கிறது. எல்லா நாட்டுக்கும் போய்க்க மக்கள் அங்கே வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிரான்சிட் ஃப்ளைட் இலங்கைக்கு போகிறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடிக்கடி துபாய்க்களால் போய் விடுவார்கள். அதாவது ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் அதை பாஸ் பண்ணுறது அவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும். அது வந்து துபாயின் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தது. அதுக்கு கிட்டத்தட்ட அந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு 13 தொடக்கம் 15% GDP வந்து அதனால் தான் வந்து கொண்டிருந்தது. அதாவது மொத்த உற்பத்தி. UAE ஏவியேஷன் செக்டரை பொறுத்தவரை இந்த போருக்கு முதல் அது ஒரு சாதாரண செக்டர் இல்லை. அதுதான் அந்த நாட்டின் என்ஜின் என்று சொல்லலாம். அது வந்து சுற்றுலாத்துறைக்கும் முதலீட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்தது. பொருளாதார சுழற்சி அதை வைத்துத்தான் இருந்தது. ஆனால் இன்று ஈரான் அமெரிக்க போரினால் ஈரான் திருப்பி அந்த விமான நிலையத்தையும் அங்குள்ள உள்கட்டுமானங்களையும் தாக்கி கொண்டிருக்கின்றது. எனவே அங்கு பயணிகளுக்கு இனிமேல் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பயணிகள் எல்லோரும் அதாவது விமான நிலையம் கூட 2-3 தடவைகள் தாக்கப்பட்டிருக்கின்றது. பல தடவைகள் அது மூடப்பட்டிருக்கின்றது. இப்போது அந்த விமான நிலையம் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஆன இடமாக மாற்றமடைந்திருக்கின்றது. அதாவது இது வந்து இந்த அச்சம் வந்து அந்த ஏவியேஷன் எக்கனாமிக் மாடலையே தலைகளாக மாற்றக்கூடியதாக இருக்கும். அதாவது இது தற்காலிகமாக மூடப்பட்டாலும், ஆனால் போருக்கு பிறகு இது வந்து திருப்ப துறக்கப்படும் போது மீண்டும் பழைய நிலையை அடையுமான்றது கூட மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. தற்போதைய நிலையில் வந்து பெருமளவான விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பல வெளிநாடுகள் கூட பல விமான சேவைகளை நிறுத்தியிருக்கின்றன. அதே சமயம் இது திரும்ப மீண்டும் ஆரம்பித்தாலும் முன்னைய நம்பிக்கைகளை இந்த மக்களுக்கு அது ஏற்படுத்துமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதே சமயம் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையில் வரி குறைப்பு என்று கூறினார்கள், அல்லது வரி இல்லாமல் வாங்கலாம் என்று கூறினார்கள்.
பாதுகாப்பான முதலீடு என்று கூறினார்கள். ஆனால் இன்று எல்லாமே உடைந்து வீழ்ந்திருக்கின்றது. இந்த துபாயை பொறுத்தவரையில் இது ஒரு தற்காலிகமானதாக இருக்கப் போவதில்லை. இந்த துபாயின் எக்கனமி வந்து பல ஒரு 2 இரவுகளில் கட்டி எழுப்பப்படவில்லை. 2 தசாப்தங்கள் என்று சொல்கிறது. 20 வருடத்துக்கு மேலாகத்தான் அது கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ அது வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணப்பட, அதாவது உடைந்து விழுந்திருக்கின்றது. அது திருப்ப மீளுமானால் அதுவளவு ஈஸியாக அது மீளாது. ஆனால் அது மீண்டாலும் பழைய நிலைக்கு அது வருமானதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இது துபாயின் கதை மட்டும்தான். அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சவுதி அரேபியாவின் நிலைமையும் அவ்வாறு தான் இருக்கின்றது. கட்டாரின் நிலைமையும் அவ்வாறு தான் இருக்கின்றது. ஓமானாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம். ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் தடுக்க முடியாமல் போனது. அமெரிக்காவை நம்பி இவர்கள் அமெரிக்காவில் பெருமளவில் முதலீடுகளை செய்தது. அமெரிக்கா தங்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் என்றிருந்தது. அத்தனையும் இன்று மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை தான் இந்த நாடுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் ஏவுகணை லோஞ்சர்களை பொறுத்தவரையில் அது கிட்டத்தட்ட பெருமளவு தற்போது அதிகரித்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அண்மையில் ABC நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ரடார்கள், முன்னணி ரடார்களை ஈரான் அளித்திருக்கின்றது. எனவே இந்த முன்னணி ரடார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாது அண்மையில் குளோப் ஐ என்ற கண்காணிப்பு விமானமும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விமானங்களின் அழிவு, ரடார்களின் அழிவு என்பது ஈரான் ஏவுகணைகளை இலகுவாக அங்கு சென்று வீழ்வதற்கு இலகுவானதாக இருக்கும். நேற்றைய தாக்குதலில் பென் குரியர் விமான நிலையம் மீதான தாக்குதலில் முதலில் இஸ்ரேல் தனக்கு ஒரு இழப்புகளும் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது 3 விமானங்கள் எரிந்து சாம்பலாக இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இது அதைவிட அதிகமாகத்தான் இருக்கும். இஸ்ரேலின் பல லட்சம் மக்கள் போய் வருகின்ற தொடருந்து நிலையமும் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக அதிக சேதம் இல்லாவிட்டாலும் அதுவும் ஈரானின் ஏவுகணையால் இந்த நேரமும் மூடப்படலாம் என்ற ஒரு நிலையில் தான் தற்போது இருக்கின்றது. அதற்கு அப்பால் நவட்டிம் வான்படை தளம் மிக முக்கியம். அதாவது F-35 ரக விமானங்களின் இருப்பிடமாக அதுதான் கொள்ளப்படுகின்றது. அதுவும் தாக்கப்பட்டிருக்கின்றது, கடுமையாக சேதமடைந்ததாக. அதாவது இன்று இரவு 18வது நாள் ஈரான் வந்து கிட்டத்தட்ட 9 நாடுகளை ஒரே இரவில் தாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த போரை பொறுத்தவரையில் இப்போது அமெரிக்கா இந்த போரில் தான் ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்தாலும் ஈரான் அதை ஹார்முஸ் நீரிணையை திறக்குமா என்ற கேள்வியை இப்போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கேட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஈரானை பொறுத்தவரையில் இனி இந்த போரின் முடிவு வந்து இனிமேல் ஒரு போரை இந்த நாடுகள் ஈரான் மீது நினைத்தும் பார்க்கக்கூடாது என்ற ஒரு உத்வேகத்துடன் தான் மேற்கொண்டு வருகிறது. பெருமளவான தளபதிகள் இருந்தாலும் ஆனால் அதை வழிநடத்தக்கூடிய அடுத்தடுத்த மட்டங்களில் தளபதிகளை வைத்திருப்பதால் அது மட்டுமல்லாது ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஆயுத உதவியாகவும் சரி, தொழில்நுட்பமாகவும் சரி, புலனாய்வுத்துறை உதவியாகவும் சரி தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருப்பதால் ஈரானால் இந்த போரில் இப்போது 18வது நாளாக நின்று பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 18 நாட்களுக்குள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த போரில் கடுமையான அதாவது இந்த போரை இழந்து விட்டதாகத்தான் சொல்லப்படுகிறது. எனவேதான் போரை முடிப்பதற்கு முன்னர் ஈரானுக்கு மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்திவிட்டு முடிக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள். டாக்டிக்கல் நியூக்ளியர் அணுக்குண்டை பாவிக்கலாம் என்று கூட ஒரு படைத்துறை ஆய்வாளர் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் சில சமயங்களில் அதை பாவிக்கும் என்று. அதை பாவித்தாலும் அந்த கருத்து வந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் உலக சுகாதார நிறுவனம் ஒரு அணு ஆயுத தாக்குதலை எதிர்கொள்வதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அதாவது இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தை சந்திக்க போகிறதா அல்லது சமாதானமாக அப்படியே அடங்கி போட போகிறதா என்பதற்கான விடை தெரிந்துவிடும். நன்றி.